ஹாய் வணக்கம் சார். இது பாருங்கள் வாட்டர் ஆப்பிள் ரெட்டு 21 சைஸில் பாருங்கள். எல்லாமே பாருங்கள். இந்த காயடி பழத்தோடைக்கு பாருங்கள். இப்போ நானும் அதை வந்து பறித்து சாப்பிட்டுட்ருக்கேன். பாருங்கள் கொத்து கொத்தாக பார்த்தீங்களா காய் 21 சைஸில் பாருங்கள். அது மட்டும் எல்லா பிளான்ட்டுமே இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன பிஞ்சு கூட பாருங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது பாருங்கள். எல்லாமே பாருங்கள். எல்லா செடியிலையுமே உங்களுக்கு பழம் காய் எவ்வளோ டார்க்காக ரெட்டாக பாருங்கள். இதுலேயும் ஒரு பழம் பறிச்சிட்டோம். இதுவும் சாப்பிடுவோம். இது டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஸோ இது எல்லாமே 21 சைஸ் கவரில் நீங்கள் மாடி தோட்டத்திலே வச்சு வளர்த்துக்கலாம். இதான் இந்த லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சி அடிச்ச மாதிரி இருக்கும். அது இந்த வாட்டர் ஆப்பிள் சம்டைமில் பூச்சி உட்காரும். அது நார்மல் தான், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேங்களா. பாருங்கள் பெரிய காய் இருக்குது, சின்ன மொட்டும் பாருங்கள் எல்லாமே பிஞ்சு இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் 21 சைஸ் கவர் எல்லாத்துலேயுமே பூ பிஞ்சியோடைய வாட்டர் ஆப்பிள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். எல்லோரும் ஃபோன் அட்டன் பண்ண முடியுதில்ல, ஸோ அதனால் தப்பாக எடுக்காதீங்க. ஃபோன் எடுக்கலன்னுட்டு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, இல்லைனா வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். அது தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்சல் அவைலபிளாக இருக்குது. பாருங்கள் பழம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பெஸ்ட்டான பிளான் தான் சார். பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டுட்டே தான் பேசிகிட்டு இருக்கேன். பாருங்கள் பழம் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய இடத்துல வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, ஆர்டர் பண்ணிக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம பார்சல் பண்ணிவிடுவோம். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். நிறைய பிளான்ட் இருக்குது. எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் என்னென்ன பிளான்ட் வேணுமோ எல்லாமே நான் உங்களுக்கு போட்டு தரேன். பெஸ்ட்டாக இருக்குது. எவ்வளோ காய். இந்த சின்ன செடி தான் நீங்கள் மாடி தோட்டத்திலே வச்சு வளர்த்துக்கலாம் சார். ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. என்ன பார்சல் பண்ணும்போது 1 or 2 வந்து எல்லாம் காய் பிச்சிடுறாங்க. அது ஒன்று தான். அது காய் போனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்துச்சுனாக்கில் அடுத்த சீசனில் உடனடியே உங்களுக்கு காய் வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நேர்லேயே வந்து எடுத்து போனீங்கன்னா நம்ம அப்படியே காயோடய எடுத்து போயிட்டு வீட்டில் வைக்கிறோம். அவ்வளோதான். பார்சல் என்னும்போது கொஞ்சம் டேமேஜ் தான் வரதான் செய்யும். ஏன்னா அந்த பழத்தை வந்து பறிச்சிடுவாங்க. மற்றபடிக்கு டேமேஜ் எல்லாம் செடி டேமேஜ் வராது, காய் பறிச்சிடுவாங்க. அதுதான் ஒரு ப்ராப்ளம் பார்சல் அனுப்பும்போது. மற்றபடிக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. செடியெல்லாம் சேஃபாக வந்து சேரும். கூட பார்த்தீங்கன்னா செடியிலுமே உங்களுக்கு செடி